மூட்டுவாத நோய்களுக்கான எண்ணெய்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எண்ணெய்களையும் ஆயுர்வேதத்தையும் பிரிக்க முடியாத ஒரு அளவுக்கு எண்ணெயின் பங்கு ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப அந்த 600 வகையான எண்ணெய்கள்ல ஒரு 5 எண்ணெய்களை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க இதை கவனமா கேட்டுக்கோங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆயுர்வேதத்துல பிரசித்தி பெற்ற ஒரு 5 எண்ணெய்கள், மூட்டுவாத நோய்களுக்கான எண்ணெய்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஆயுர்வேதம்னாவே எண்ணெய் மசாஜ்னாவே ஆயுர்வேதம்னு ஒரு வழக்கம் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு எண்ணெய்களையும் ஆயுர்வேதத்தையும் பிரிக்க முடியாத ஒரு அளவுக்கு எண்ணெயின் பங்கு ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ அதுல ஒரு 600 வகையான எண்ணெய்கள் இன்னைக்கு இன்றளவும் மார்க்கெட்ல கிடைக்குது. அப்ப அந்த 600 வகையான எண்ணெய்கள்ல ஒரு 5 எண்ணெய்களை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க இதை கவனமா கேட்டுக்கோங்க. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிரசித்தி பெற்ற எண்ணெய் கொட்டஞ்சுக்காதி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொட்டஞ்சுக்காதி அப்படின்றது ஒரு மலையாள பேர், சகசர யோகம்ன்ற புத்தகத்துல இருந்து எழுதப்பட்ட ஒரு எண்ணெயாக பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணெயில கொட்டம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கோஷ்டம் என்ற மூலிகை, சுக்கு அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சுக்கு. சோ இதுல இந்த சுக்கு இருக்கிறதுனால இது உஷ்ணவீரிய எண்ணெயாக பார்க்கப்படுகிறது. இது மூட்டுவாத நோய்கள்ல முதல் நிலையில கொடுக்கப்படுற ஒரு எண்ணெயாக நம்ம பார்க்கிறோம். இந்த எண்ணெய்களை பொதுவாகவே மூட்டில் அதிகப்படியான பிடிப்பு தன்மை இருக்கும் போது முதல் நிலையில் இந்த எண்ணெயை நம்ம பரிந்துரைக்கிறோம். இதுக்கு அப்படியே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரசித்தி பெற்ற எண்ணெய் பிண்ட தைலம். இந்த பிண்ட தைலம் என்பது இன்னைக்கு ஆயுர்வேத மருந்துகள் பயன்படுத்துற நிறைய வீடுகள்லே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிண்ட தைலத்துல எல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள் இருக்கிறதுனால இந்த மூட்டுவாத நோய்கள்ல எங்கெல்லாம் உஷ்ணம், அதாவது சூடு அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் எரிச்சல் இருக்கோ, அங்கெல்லாம் முதல் நிலையில் கொடுக்க வேண்டிய ஒரு எண்ணெயாக இந்த பிண்ட தைலம் பார்க்கப்படுகிறது. இந்த பிண்ட தைலத்தையே எல்லா மூட்டுவாத நிலைகள்லையும் பயன்படுத்தக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கொட்டஞ்சுக்காதி ரொம்ப பிடிப்புத்தன்மை உள்ள இடங்கள்ல முதல் நிலையிலும், எங்கெல்லாம் சூடும் எங்கெல்லாம் எரிச்சலும் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பிண்ட தைலமும் நம்ம முதல் நிலையில பயன்படுத்தணும். அடுத்ததுதான் நம்ம முக்கியமான மற்ற ஆயில்களை நம்ம பயன்படுத்தணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான்வந்தரம். இது ஆயுர்வேத முதற் கடவுளான தன்வந்திரி பகவானே கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணெயாக இது பார்க்கப்படுறதுனாலதான் இது தன்வந்திர தைலம் அப்படின்ற இந்த பெயர் வந்தது. இந்த தைலம் பொதுவாகவே ரொம்ப இளைத்து இருக்கிறவங்களுக்கும் சின்ன குழந்தைகள்ல வரக்கூடிய மூட்டுவாத நோய்களுக்கும் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் பொதுவாகவே எல்லா வகையிலும் பயன்படுத்தலாம். அதாவது இதை தைலமாக நம்ம காய்ச்சும் போது உள்ளுக்கும் பருக கொடுக்கலாம், மேல எண்ணெயாகவும் தேய்த்து கொள்ளலாம், நசியம்னு சொல்லி மூக்குல இதை டிராப்ஸ் ஆகவும் கொடுக்கலாம், இல்ல வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்சு முறைகள்ல இது எனிமாவாக கூட நம்ம இந்த எண்ணெயை கொடுக்கலாம். ஆக இந்த தான்வந்தர் தைலமும் இன்னைக்கு பொதுவாகவே எந்த ஒரு ஆயுர்வேத மருத்துவமனைகள் போனீங்கன்னாலும் ஒரு முக்கியமான ஆயுர்வேத மருந்தா உங்களோட மூட்டுவாத நோய்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு எண்ணெயாக இது இருக்கிறது. சரி, இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான தைலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய க்ஷீரபலா தைலம். க்ஷீரம் அப்படின்றது என்னன்னா பால், பலா அப்படின்றது சிட்ராமுட்டி. இந்த சிட்ராமுட்டி வேற, பால்ல காய்ச்சி எடுக்கும் போது அது க்ஷீரபலா தைலம் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம தமிழ் வழக்கத்துல சிட்ராமுட்டி மடக்கு தைலம்னு சொல்றாங்க. ஸோ இந்த க்ஷீரபலா தைலம் இதையும் நம்ம ஆவர்த்தித்தம், அதாவது மறுபடியும் காய்ச்சறது மூலமா உள்ளுக்கும் கொடுக்கலாம். இது நரம்பு தேய்மானங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணெயாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது குளுமை குணம் உடையதுனால இது தூக்கம் வர வைக்க வல்லது. அதனால சிரோதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த க்ஷீரபலா தைலத்தை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம உடல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்க, தூக்கம் சரியா வராதவங்களுக்கு உச்சந்தலையில இந்த க்ஷீரபலாவே ஒரு 10 சொட்டு எடுத்து பிச்சுவாக தடவி நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தடவி தூங்க சொல்லும் போது தூக்கம் இயல்பாகவே நன்றாக வர்றதை நம்ம பார்க்கலாம்.
சரி, இதெல்லாம் தாண்டி அடுத்தது நமக்கு ஒரு முக்கியமான எண்ணெயாக நம்மளுடைய கார்பாச அஸ்தியாதி தைலம். இது என்னடா ஏதோ பேரு நமக்கு புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இந்த கார்பாச அஸ்தி அப்படின்னு சொல்றது, கார்பாசம் என்றால் பருத்தி அப்படின்னு அர்த்தம், அஸ்தின்னு சொன்னா பருத்தி கொட்டை. நம்ம இந்த மதுரை சைட்ல எல்லாம் போனா பருத்தி கொட்டை பால் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அது பார்க்கப்படும். வெயில் காலங்கள்ல இது நல்லா குளுமையாகவும் இருக்கும், நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ப்ரொமோட்டிக்காகவும் இருக்கும். வயிறை ஃபில் பண்றதுக்கும் இந்த பருத்தி பாலை பயன்படுத்துவாங்க. இந்த பருத்தி கொட்டை பால்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து இந்த கார்பாச அஸ்தியாதி தைலம். இது முக்கியமாக கழுத்து சார்ந்த பிரச்சனை, அதாவது சர்வைக்கல் டிஸ்க் பல்ஜ், சர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டேலோசிஸ், சர்வைக்கல் மைலோபதி, இந்த மாதிரியான வியாதிகள்ல இத ஆயுர்வேதத்துல அப்பபாவுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வியாதிகள்ல ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தப்படுறது இந்த கார்பாச அஸ்தியாதி தைலம். இதையுமே நம்ம எண்ணெயாகவும் மேல மசாஜுக்கு பயன்படுத்தலாம், நசியமாக மூக்கில் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை ஆவர்த்தி முறையில காய்ச்சி உள்ளுக்கும் சொட்டு சொட்டாக டிராப்ஸாக நம்ம கொடுக்கும் போது அந்த நரம்புகளுக்கு பலம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஆக இன்னைக்கு ஆயுர்வேதத்துல பிரசித்தி பெற்ற, எனக்கு பிடித்தமான, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு 5 விதமான எண்ணெய்களை நம்ம பார்த்தோம். இது போல வேற ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு தகவலை அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.